அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் குமரி அறிவியல் பேரவையின் இளம் விஞ்ஞானிகள். என் பெயர் அக்ஷய். எனது குழு உறுப்பினர்கள் லியானா ஜெயின், ஜபலின் கிஃப்டா, அபிஷேக், ஜோசப் பிரின்ஸ், நெர்ஷித், ஜெஃபர்சன். நாங்கள் இன்னைக்கு எங்களோட ரிசர்ச் டாப்பிக்கை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். முதல்ல நாங்க வந்துட்டு கிளீன் பிளானட் அண்டர்ல தான் ஒர்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிளீன் பிளானட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளீன் பிளானட்னு சொன்னா நம்மளோட எக்கோ சிஸ்டம், அதாவது நம்மளோட நீர் ஆதாரங்கள், காற்று, அதுக்கப்புறமா நம்மளோட மண் எல்லாமே நம்மளோட உயிரினங்களுக்கு வாழ்வதற்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம கிளீன் பிளானட் வந்துட்டு தடுக்கிறது ஒரே ஒரு நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்கு. அதுல முதல்ல வந்துட்டு ஏர் பொல்யூஷன் வந்துட்டு நம்ம வேர்ல்டு வைடு நம்மளோட மொத்த எர்த்லயுமே 7 மில்லியன் டெத் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமுமே காசு ஆகுது. நம்ம இந்த ஏர் பொல்யூஷன் வந்துட்டு லங் இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே லீட் பண்ணுது. அதுக்கப்புறமா சின்ஸ் வந்து நம்ம 1950ல இருந்து பிளாஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அதுல வந்துட்டு 20% மட்டும்தான் ரீசைக்கிள் பண்றோம். அது வேற எல்லாமே வந்துட்டு நம்ம ஓஷன்லயும் லேண்ட்ஃபில்ஸ்லயுமே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம். இந்த எல்லா மோட்டிவ்ஸுமே என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்ம கிளீன் பிளானட் வந்துட்டு ஆர்கானிசம்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், பப்ளிக் ஹெல்த் ரொம்ப இது பண்ணுது. அதுக்கப்புறமா கிளைமேட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுது. அதுக்கப்புறமா நம்ம மொத்த எக்கோ சிஸ்டமும் என்விரான்மெண்ட்டும் கிளீன் அண்ட் லைஃப் சப்போர்ட் பண்றதுக்கு கிளீன் பிளானட் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்டா இருக்கு. இனி நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் பர்சிஸ்டன்ட் பெர்னிஷியஸ் பிரசன்ஸ், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஆஃப் பிளாஸ்டிக் பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வந்துட்டு நம்மளோட இப்போத்த லைஃப் ஸ்டைல வந்துட்டு ரொம்பவே கலந்துச்சு. நம்ம என்ன பண்ணாலுமே அதுல ஒரு பிளாஸ்டிக் இருக்கு. நம்ம இப்போ ஒரு ஃபுட் வாங்கணும்னு சொன்னா அதுல வந்துட்டு பிளாஸ்டிக்கால தான் பேக் பண்ணியிருக்கோம். அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் பெர்னிஷியஸ். ஏன்னு சொன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு அது சிந்தட்டிக் பாலிமர்ஸால மேட் ஆனதுனால அது வந்துட்டு டீகம்போஸ் ஆகாது. அதுக்கப்புறமா அது வந்துட்டு ஃப்ராக்மெண்ட் ஆகி ஏர், வாட்டர், சன்லைட் அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக்கும் நானோ பிளாஸ்டிக்குமா மாறும். மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துட்டு லெஸ் தேன் 5 மில்லிமீட்டர்ஸுக்கும் குறைவா இருக்கும். அதுக்கப்புறமா நானோ பிளாஸ்டிக் வந்துட்டு 1000 மில்லிமீட்டர்ஸுக்கும் குறைவா தான் இருக்கும். அதனால வந்துட்டு அது நம்ம எல்லா வாட்டர், ஃபுட் எல்லாத்துலயுமே ஈஸியா கண்டமினேட் ஆகும். அது வந்துட்டு ஹெல்த் ரிஸ்க் வந்துட்டு காசு ஆகும். நம்ம பிளாஸ்டிக்ல வந்துட்டு இருக்க காம்பனன்ட்ஸ் வந்துட்டு பாலித்தீன் தெராப்தலேட் இருக்கு, பாலித்தீன் இருக்கு, பாலிப்ரோப்ளைன் இருக்கு, அதுக்கப்புறமா பாலிஸ்டிரின் இருக்கு, பாலிவின் குளோரைடும் இருக்கு. இதெல்லாமே டிஃப்ரெண்ட். இப்போ தெர்மோகோல் பிளாஸ்டிக் பேக்கேஜிங்ல இருக்கு, ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், நம்ம டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்ல எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறமா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் மேட் பண்றதுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். எல்லாத்துலயுமே நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ மொத்த வேர்ல்டு வைட்ல வந்துட்டு 460 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம் வேர்ல்டு வைட்ல. அதுக்கப்புறமா அதுல வந்துட்டு 20% மட்டும் தான் ரீசைக்கிள் பண்றோம். வேற எல்லாமே நான் சொன்ன மாதிரி நம்ம லேண்ட்ஃபில்ஸ், ஓஷன்ஸ்ல எல்லாமே வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறோம். என்விரான்மெண்டல் இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெரைன் எக்கோசிஸ்டம். நம்மளோட பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம ஓஷன்ல த்ரோ பண்ணும்போது அது கோரல் ரீஃப் வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக்கை கன்சியூம் பண்ற மெரைன் அனிமல்ஸை வந்துட்டு அது டெஸ்ட்ராய் அவங்க கன்சியூம் பண்ணி அவங்களோட டைவர்சிட்டி வந்துட்டு டெக்ளைன் ஆகும். அதுக்கப்புறமா அந்த மெரைன் எக்கோசிஸ்டமோட ஃபுட் செயின் இருக்கும்ல, அந்த ஃபுட் செயின் வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா லேண்ட்ல வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக்கும் நானோ பிளாஸ்டிக் வந்துட்டு கண்டாமினேட் பண்ணும். அதுக்கப்புறம் அது வந்துட்டு சாயில இன்ஃபர்டைல் ஆட்டு மாத்தி அதுல ப்ரொடியூஸ் பண்ற கிராப்ஸ் வந்துட்டு கெமிக்கல்ஸாவே மாறிடும். அது வந்துட்டு நம்ம ஃபுட் கன்சியூம் பண்றதுக்கு சூட்டபிளாவே இருக்காது. அதுக்கப்புறமா ஏரும் கிளைமேட். நம்ம பிளாஸ்டிக் வந்துட்டு இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இருந்தானே மேக் பண்றோம். அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு பர்ன் பண்ணும்போது அது கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். இது வந்துட்டு ஓசோன் லேயர் டெப்ளீஷன், நம்மளோட ஹியூமன் ரிஸ்க் வந்துட்டு ஆஸ்மா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் கேன்சர் எல்லாமே கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஹியூமன் இம்பாக்ட்ஸ் இது எல்லாமே இப்போ மெரைன்ல ஃபுட்ல சீ ஃபுட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக் நம்ம பாடி என்டர் ஆகி டிஷ்யூ வந்துட்டு மொத்தமா டேமேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் கண்டாமினேட்டட் வந்துட்டு ஏர் இருக்குல்ல, அதை நம்ம பிரீத் பண்ணும்போது ஆஸ்மா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுது. இப்படி நிறைய ரிஸ்க் நமக்கு பிளாஸ்டிக்ல நமக்கு இருக்குது. இதனால நம்ம பிளாஸ்டிக்கை வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்கு என்விரான்மெண்டல் இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யுஎன்இபி, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம். இது வந்துட்டு என்ன பண்றதுன்னு சொன்னா நம்மளோட மொத்த யுனைடெட் நேஷன் நம்ம ஸ்டேட்ஸ் இருக்கு, கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த நேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி டுகெதரா ஒர்க் பண்ணிட்டு பிளாஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன் ரேட், ரீசைக்கிளிங் எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பிளாஸ்டிக்கோட ப்ரொடக்ஷன் ரேட்டை குறைக்கிறதுக்கும் அதோட இது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆன பிளாஸ்டிக்கை வந்துட்டு ரீசைக்கிள் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அதுங்க ஒர்க் பண்ணுது.
அது நம்ம இந்தியால வந்துட்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்துட்டு 21 சிட்டிஸ், நம்ம இந்தியால இருக்க 21 சிட்டிஸை வந்துட்டு ஏர் குவாலிட்டியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுல மொயேஜரான 2 சிட்டிஸ் வந்துட்டு வாரணாசியும் தன்பட். இதுல வந்துட்டு ஏர் குவாலிட்டியோட இது ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு கிளீனா இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஒரு கரெக்டான ரேஷியோஸ்ல இருக்கு. அதுக்கு இந்த 2 ப்ரோக்ராம்ஸ் இருந்ததுனால கிளீன் ஏர் வந்துட்டு கிளீன் ஆகுது. ஆனா ஒன்னே மெயின் ப்ராப்ளம் வந்துட்டு பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்மளால குறைக்கவே முடியல. ஏன்னா பிளாஸ்டிக் வந்துட்டு நம்ம லைஃப் ஸ்டைலோட மிக்ஸ் ஆயிருச்சு. இனி நம்ம அதை வந்துட்டு சீக்கிரமா ஒதுக்கி வைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பேக்கேஜிங்ல இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துலயுமே நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் குறைக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு சொன்னா நம்ம சர்க்குலர் எக்கனாமி ஃபாலோ பண்ணோம். சர்க்குலர் எக்கனாமின்னு சொன்னா ரீசைக்கிள், ரீயூஸ், ரீசைக்கிள். நம்ம பிளாஸ்டிக் வந்துட்டு ஒரேடியா நம்ம வந்துட்டு டெஸ்ட்ராய் ஒதுக்கி வைக்க முடியாது. அதனால நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். தேவையில்லாம பிளாஸ்டிக் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம கன்சியூம் பண்ணணும். தெரியுமா, பிளாஸ்டிக் வந்து இப்போ ஒவ்வொரு சின்ன ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு போகும்போது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணாம க்ளோத் பேக்ஸ் அதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரீசைக்கிளபிள் தானே, நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். அதனால அது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல்ஸும் கம்யூனிட்டியும், நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு இதை சர்க்குலர் எக்கனாமிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளோட கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒவ்வொரு இனிஷியேட்டிவ்ஸ்க்குமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாமே பண்ணும்போது நம்ம பிளாஸ்டிக்கோட பெர்சிஸ்டன்ட், அதை நம்ம பிளாஸ்டிக் மொத்தமா குறைச்சிட்டு நம்ம வந்துட்டு பழையது போல நம்ம எர்த்தை வந்துட்டு மறுபடியும் கிளீனா ஒரு லைஃப் சஸ்டைனிங்கா எந்த ஒரு டிசீசஸுமே காசாகாம பாத்துக்கலாம். பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம எல்லாருமே நினைப்போம் பிளாஸ்டிக் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது, எப்படி நம்ம இது ஆகுது. நம்ம பிளாஸ்டிக் வந்துட்டு அதோட எஃபெக்ட் வந்துட்டு வெறும் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். அது மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக்கோட எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். அதனால பிளாஸ்டிக் வந்துட்டு முடிஞ்ச அளவு நம்ம ரெடியூஸும் பண்ணணும். அதுக்கப்புறமா ரீசைக்கிள் பண்ணணும். நம்ம பிளாஸ்டிக் வந்துட்டு ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செக்டர்ஸ் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்குமே ஸ்டேட்ஸுக்குமே எல்லா இதுவுமே இருக்கும் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ அதுல வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக்கை கொடுத்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம தேவையில்லாம நம்ம என்விரான்மெண்ட்ல த்ரோ பண்ணக்கூடாது. இது எல்லாமே பண்ணும்போது நம்மளோட பிளாஸ்டிக்கோட யூசஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும். ஓகேவா? சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கால என்விரான்மெண்ட்ல என்ன இம்பாக்ட்ஸ் இருக்கு? இப்போ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்துட்டு என்விரான்மெண்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் மெரைன் எக்கோசிஸ்டம் என்விரான்மெண்ட் பார்த்தோம்னு சொன்னா நம்ம சீ டர்ட்டில்ஸ் வந்துட்டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஜெல்லி ஃபிஷ்ஷை கன்சிடர் பண்ணி அதை சாப்பிடும் போது அதோட டைவர்சிட்டி வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்ல அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்மெண்ட் ஆகி மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக் ஆகும். இது வந்துட்டு அந்த சாயிலோட மிக்ஸ் ஆகி நம்ம அந்த ப்ரொடியூஸ் பண்றோம்ல கிராப்ஸ், அந்த கிராப்ஸ்ல சைலம் வெசல்ஸ் வழியா இந்த 2 பிளாஸ்டிக்குமே உள்ள ஏறி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை நம்ம அந்த பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ற ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ணும்போது கேன்சர், நான் சொன்ன ஹெல்த் ரிஸ்க் எல்லாமே காசு ஆகும். அதனால சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. நீ சொன்னில அந்த டார்டாய்ஸ், சோ அந்த டார்டாய்ஸ் மாதிரி வேற ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா? டார்டாய்ஸ் மாதிரி நேரமே அப்படியே அந்த ஒரிஜினல் ஃபார்மை கன்சியூம் பண்ற மாதிரி அனிமல்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இந்த சிங்கிள் பிளாஸ்டிக் அது தேவையில்லாத. ஏன்னா வேற எல்லாமே சின்ன சின்ன ஃபிஷ்ஷை தான் கன்சியூம் பண்ணும். இல்லைன்னா ஆல்கேயும் அந்த பிளான்ட்ஸை வந்துட்டு தான் பிளாங்க்டன்ஸை வந்துட்டு தான் கன்சியூம் பண்ணும். அப்போ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்துட்டு ஃப்ராக்மெண்ட் ஆகி அந்த பிளான்ட்ஸ்ல எல்லாம் கூட மிக்ஸ் ஆகும்போது சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ், டியூனா இதெல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன ஃபிஷ் கன்சியூம் பண்ணல. இந்த சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு அந்த ஆல்கே எல்லாம் கன்சியூம் பண்ணும்போது அது வந்துட்டு அவங்களோட பயோடைவர்சிட்டியை வந்துட்டு மொத்தமா டெக்லேட் பண்ணி அது நம்ம கன்சியூம் பண்ணும்போது கெமிக்கலாவும் இருக்கும் மொத்தமாவே. அதனால டைரக்டா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை டர்ட்டில்ஸ் மட்டும் தான் கன்சியூம் பண்ணும். கோரல் ரீஃப்ல என்னென்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும்? கோரல் ரீஃப்ல வந்துட்டு மைக்ரோ பாக்டீரியாஸ், நல்ல குட் பாக்டீரியாஸும் இருக்கும், பேட் பாக்டீரியாஸும் இருக்கும், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இப்போ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு மைக்ரோ பிளாஸ்டிக், நானோ பிளாஸ்டிக் வந்துட்டு அதுல போகும்போது மொத்தம் அந்த இதுங்க வந்துட்டு அந்த சன்லைட் கிடைக்கிறது வந்துட்டு இது மொத்தமா ஸ்டாப் பண்ணிடும். கோரலுக்கு வந்துட்டு சன்லைட் கிடைக்காது. அதனால அதோட ஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய் ஆகி மொத்த கோரல் ரீஃபுமே டெஸ்ட்ராய் ஆயிரும். டார்டாய்ஸ் வந்து ஏன் அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை மட்டும் கன்சியூம் பண்ணுது?
டாட்டாய்ஸ் வந்து ஏன்னா சிங்கிள் யூஸ் அந்த பிளாஸ்டிக் அந்த பேக்ஸ் வந்துட்டு அப்படியே HSL ஜெல்லி ஃபிஷ்ஷோட இதுல இருக்கும் தெரியுமா, அதோட 2 ஹேங்கிங்ஸ் வந்துட்டு அப்படியே பாக்குறதுக்கு டர்ட்டில்ஸ்க்கு வந்துட்டு அது அப்படியே ஒரு ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அந்த தண்ணியில ஃப்ளோட் ஆகும்போது. அதனால அதுங்க வந்துட்டு ஜெல்லி ஃபிஷ்ன்னு திங்க் பண்ணி அதை கன்சியூம் பண்ணிடும். அதனாலதான் அதுங்க வந்துட்டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை கன்சியூம் பண்ணுது. எல்லாருக்குமே புரிஞ்சது இல்ல? இப்போ நம்ம இ-வேஸ்ட் எஸ்கலேட்டிங் எனார்மஸ் எசன்ஸ் பற்றி பார்ப்போம். இ-வேஸ்ட் எஸ்கலேட்டிங்னா ரொம்ப அதிகமாக இ-வேஸ்ட் ரேசிங் ஆஃப் இ-வேஸ்ட்னு சொல்லுவோம். எஸ்கலேட்டிங்னா ரேசிங், இ-வேஸ்ட்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யுனைடெட் நேஷன் வந்து இ-வேஸ்ட்டை ஏதாச்சும் உடஞ்ச ப்ராடக்ட் இல்லை எக்ஸ்பயர்ட் ஆன ப்ராடக்ட்னு கன்சிடர் பண்ணுறாங்க. லைக் பேட்டரிஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எக்ஸெட்ரா. சின்ன குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் வந்து இ-வேஸ்டால ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க பாடிஸ் வந்து இன்னும் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அவங்க நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஏர் ப்ரீத் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபுட் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க. அப்போ டாக்ஸிகன்ஸ் லைக் லெட்டும் மெர்க்குரியும் வந்து இந்த ஃபுட், ஏர், வாட்டர்ல வந்து மிக்ஸ் ஆகுற டைமு, அந்த சில்ட்ரன்ஸ் வந்து இதை கன்சியூம் பண்ற டைமு அவங்களுக்கு வந்து நிறைய அஃபெக்ட்ஸ் ஆகும். க்ரோனிக் டிசீஸும் வரும், அப்புறம் சின்ன சின்ன டிசீசஸ் லைக் கஃப், கோல்ட், ஃபீவர் எல்லாம் கூட வரும். அப்புறம் என்விரான்மெண்ட் இதால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த இ-வேஸ்ட் எல்லாம் வெளியே போட்டுற டைமு அந்த என்விரான்மெண்ட் சாலிடோட ஃபெர்டிலிட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணிடும் இந்த இ-வேஸ்ட். அப்புறம் இ-வேஸ்ட்ல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, லெட், மெர்க்குரி, கேடமம் அப்படி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. நம்ம வந்து இ-வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. கலெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரீஃபைனிங், மேனுவல் சார்ட்டிங், டிமேனுஃபேக்சரிங் அண்ட் ஷ்ரெட்டிங், எக்கனாமிக் க்ரோத், ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், இதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. வெல்த் ஃப்ரம் இ-வேஸ்ட்ல இருந்து நமக்கு நிறைய வெல்த் கிடைக்கும். லைக் வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் லைக் சில்வர், காப்பர், கோல்டு எல்லாம் நமக்கு இ-வேஸ்ட்ல இருந்து கிடைக்கும். நம்ம கன்சிடர் பண்ணல, ஒரு டன் ஆஃப் மொபைல் போன் இருக்கு, அதுல வந்து கோல்டு ஓர்ல இருந்து கிடைக்க கோல்டை விடையும் அந்த டன் ஆஃப் மொபைல் போன்ஸ்ல நிறைய கோல்டு கிடைக்கும். அப்புறம் சம் சயின்டிஃபிக் ஸ்டெப்ஸ் இருக்கு இ-வேஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு. பயோடிகிரேடபிள் எலக்ட்ரானிக்ஸ், இந்த லெட்டும் மெர்க்குரியும் தவிர்த்து நம்ம செல்லுலோஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கைட்டின் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சில்க் ப்ரோட்டீன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிரஸ்டா ஷெல்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். நான் டாக்ஸிக் கண்டக்டர்ஸ், டாக்ஸிக்கா இருக்க கண்டக்டர்ஸை தவிர நான் டாக்ஸிக் கண்டக்டர்ஸ் கிராஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல வந்து அது ஃபிளெக்சிபிளாகவும் நிறைய கண்டக்டிவிட்டி நிறைஞ்சதாகவும் அது கன்சிடர் பண்றாங்க. அப்புறம் எக்கோ ஃப்ரெண்ட்லி சோல்டருங்கிறது லீடும் மெர்க்குரியும் தவிர்த்து இதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணிக்கலாம். லீட் சோல்டரிங்கை தவிர்த்து நம்ம வாட்டர் பேஸ்டு சோல்டரிங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லெட்டு, கேடியமுக்கு பதில் செல்லுலோஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்ல. இப்போ வந்து ஃபோனில் வந்து PM2.5 இருக்கும். அது வந்து செல்லுலோஸ் வந்து PM2.5 வந்து டிஸ்ட்ராய் பண்ணும். அப்போ வந்து மொபைல் ஃபோனுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? ஆமா, மொபைல் ஃபோன்ஸுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா அந்த செல்லுலோஸ்ல வந்து சில டைம் செல்லுலோஸ்ல வந்து சம் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸிக்ஸ் இருக்கும். அதனால மொபைல் ஃபோன்ஸுக்கு பாதிப்பு வரலாம். தமிழ்நாட்டுல வந்து இ-வேஸ்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொன்னல, அது வந்து எதனால அப்படி மேனேஜ் பண்ணல? தமிழ்நாட்டில் வந்து இ-வேஸ்ட் அதிகமாக இருக்கிற சில இடங்கள்ல இண்டஸ்ட்ரீஸில் வந்து அன்சேஃப் ஹேண்ட்லிங்கால இ-வேஸ்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, அப்புறம் செங்கல்பட்டு ஏரியாஸ் ஆஃப் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இ-வேஸ்டால அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. வாட்டர் பேஸ்டு சோல்டர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? வாட்டர் பேஸ்ட் சோல்டரிங்னா நம்ம வாட்டர் வச்சு சோல்டர் பண்றது. அப்படி மீன்ஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி, நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் வாட்டர் பேஸ்ட் டெக்னிக்ஸை வச்சு சோல்டர் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்துட்டு எந்த ஸ்டேட் நிறைய இ-வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது? இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா தான் நிறைய அமௌண்ட் ஆஃப் இ-வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க.
நீ வந்து எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருந்து கோல்டு எடுக்கலாம்னு சொன்னீல, அப்ப வந்து எத்தனை டன் இ வேஸ்ட்ல இருந்து கோல்டு எடுக்கலாம்? ஒரு 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 கிராம். நீ வந்து இ வேஸ்ட்ல இருந்து கோல்டு எடுக்கலாம்னு சொன்னியா, அப்ப எத்தனை டன் கோல்டு இ வேஸ்ட்ல இருந்து நம்ம ஒரு கிராம் கோல்டு எடுக்கலாம்? அது வந்து நம்மளால அக்யூட்டா சொல்ல முடியாது. ஏன்னா மில்லியன்ஸ் டன்ஸ் ஆஃப் ஒரு கிராம் கோல்டு மீன்ஸ் ஒரு மொபைல் ஃபோன் அந்த மாதிரி தான் வச்சிருக்க முடியும். ஏன்னா மொபைல் ஃபோன்ஸ்ல எல்லாம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்கு. அப்படின்னா மில்லியன் டன்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் இருக்கிற டைமு ஒரு கோல்டோர்ல கிடைக்கிற கோல்டு நமக்கு அதுல கிடைக்கும். பட் ஒரு கிராம் கோல்டு அந்த மாதிரி நமக்கு அக்யூட்டா சொல்ல முடியாது எவ்வளவு கோல்டு கிடைக்கும்ட்டு. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ் இன்ஜூரியஸ் இன்ஃப்ளூயன்ஸை பற்றி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூவன்ஸ்னால் தொழிற்சாலை கழிவுகள். அதாவது அது வந்து வெறும் வேஸ்ட் வாட்டரில் தொழிற்சாலையிலிருந்து வர கழிவு தண்ணீர் அது வந்து சுத்திகரிக்கப்படாது, ட்ரீட்மெண்ட் பண்ணப்படாது. இது வந்து வாட்டர்லேயும் லேண்ட்லேயும் சேரம் போட்டு நிறைய அஃபெக்ட் பண்ணுது. அதாவது இது நீரில் வந்து கலக்கும் போது ஆக்சிஜன் டிப்ளீஷன் ஆகுது, அதனால அக்வாட்டிக் லைஃபுக்கு வந்து நிறைய ஹார்ம்ஸ் ஏற்படுது. அதே நேரத்தில் இது வந்து நிலத்தில் வந்து வெளியிடும் போது அதோட சாயில் ஃபெர்டிலிட்டியை குறைக்குது. அதே நேரத்தில் கிரவுண்ட் வாட்டரையும் வந்து பிஹெச் லெவலை மாற்றி அதையும் வந்து டீகம்போஸ் பண்ணுது. இப்போ வந்து இதை வந்து மேனேஜ் பண்ண கவர்மெண்ட்ஸ் நிறைய லாஸ் வச்சிருக்கு. அதாவது வாட்டர் ஆக்ட், இது வந்து இந்தியாவோட லா. இது வந்து 1974 வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இந்த லா என்னன்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரூவ் கொடுக்கணும், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு ப்ரூவ் கொடுக்கணும். அந்த ப்ரூவ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு தான் லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் வந்து அதை வெளியிட முடியும். அடுத்தது வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆக்ட் இருக்குது. இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணோன்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வாட்டரை வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் கொடுக்கும். இந்த ப்ரூவ் இருந்தால் மட்டும்தான் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அதே தனியாக திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ப்ரூவ் இல்லாட்டா வந்து அவங்க வெளியிலையும் விட முடியாது, திருப்பி இண்டஸ்ட்ரி யூஸும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது வந்து கழிவு நீர், அதனால திருப்பி இண்டஸ்ட்ரி யூஸும் பண்ண முடியாது, வெளியிலையும் விட முடியாது. இதை வந்து இப்போ நம்ம குறைக்கணும்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர்ல குறைக்கணும்னா நம்ம வந்து கிரிட் ரிமூவல் அண்ட் செடிமெண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டரை வந்து ஒரு பெரிய டேங்க்ல வந்து இந்த கழிவு தண்ணீரை வந்து சேமிக்கணும். சேமித்து அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டால் அதில் இருக்க ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செடிமெண்ட் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மட்டும் பியூரிஃபை பண்ண தண்ணி கிடைக்கும். அடுத்தது வந்து பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம லைம்ஸ்டோனை வந்து கழிவு தண்ணீரில் சேர்க்கும்போது அது பயாலஜிக்கலாக ப்ராசஸ்டாகி பியூரிஃபை ஆகும். அடுத்தது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது பெரிய தொழில்நுட்பங்கள், அதாவது நம்மளோட சன்லைட்டை யூவி ரேஸை வச்சு அதில் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அப்சர்ப்ஷன் ஒரு டெக்னாலஜி உண்டு. இது வந்து ஸ்பாஞ்சை வந்து அதில் வச்சு அதில் இருக்கிற டைஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பியூரிஃபை பண்ணுவாங்க. அடுத்த வந்து இந்த லாஸும் வந்து இதுக்கு கூட இன்க்ளூட் ஆகும். இப்போ நீ சொன்னல இந்த இண்டஸ்ட்ரியல் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாத ஸ்லட்ஜ் வந்துட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதில் மோஸ்டா வந்துட்டு எந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாம இது இப்போ வந்து வரைக்கும் நம்ம வாட்டர் பாடிஸ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க? மோஸ்ட்டாக நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் தான் பண்ணுது. செகண்ட் வந்து ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இல்லீகலாட்டு டிஸ்போஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ஆக்ட் வந்து அதிகமா எதை மையமாட்டு கொண்டு செயல் பண்றாங்க? அதை அந்த வேஸ்ட் வாட்டரை வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது அந்த மைண்டில் தான். அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு, அதாவது பயாலஜிக்கல் சாதா ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, பயாலஜிக்கல் இல்லைன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு தான் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு அந்த மாதிரி மையத்தை வச்சு அவங்க பண்ணுறாங்க. வேற ஏதாச்சும் லாஸ் இருக்கா? நீ வந்து வாட்டர் ஆக்ட்ல எல்லாம் சொன்னல, அதே மாதிரி வேற ஏதாச்சும் லாஸ் இருக்கா? வாட்டர் கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்கு. இது எப்படின்னா, அந்த ஃபர்ஸ்டே அதாவது அந்த இண்டஸ்ட்ரி வந்து பில்ட் பண்ணம்லே நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கினாதான் அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ரன்னே பண்ண முடியும். அந்த ரன் பண்ணம்ப அந்த தண்ணியெல்லாம் வந்து நம்ம டிஸ்போசம் பண்ணக்கூடாது, ரீயூஸும் பண்ணக்கூடாது. அதுல வந்து நம்ம வேற ரினியூவபிள் ரிசோர்ஸ் எடுக்கணும். அதாவது எலக்ட்ரிசிட்டி, ஃபியூல் அந்த மாதிரி எடுக்கணும்.
அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் ரினியன்ஸ் அண்ட் ரிகரன்ஸ். விவசாய வழியோடு நீர். முதல்ல விவசாய வழியோடு நீர் என்றால் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஃபார்ம்ல யூஸ் பண்ற ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் கடைசியில் வாட்டரோட மிக்ஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட இரிகேஷன் சிஸ்டம் வந்து அதில் ஃப்ளோட் ஆகுறதுனால அது கடைசியில் நம்ம வாட்டர் பாடிஸில் போய் மிக்ஸ் ஆகும். அதுதான் அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப்னு சொல்லுவாங்க. இது வந்து கூடவே நைட்ரோஜன், பாஸ்பரஸ் இதுதான் மெயினாக அதில் மிக்ஸ் ஆகும். இதனால நம்மளுக்கு என்னென்ன ஆகும்னா மெயினாக ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸ் இவங்க 2 பேர்னால்தான் இது வந்து மெயினாக ஆகுது. இதில் இவங்க 2 பேர்னால நம்ம மெரைன் அனிமல்ஸ் அஃபெக்ட் ஆகுது. சாயிலில் இருக்க குவாலிட்டி கம்மியாகுது. ஏன்னா போகும்போது இந்த செடிமெண்ட்ஸும் சேர்த்து போகும். அதனால சாயிலில் இருக்க குவாலிட்டி கம்மியாகுது. அதுக்கப்புறம் அனிமல் வேஸ்ட் நம்மளுக்கு பாக்டீரியாஸ் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்ம மெரைன் அனிமல்ஸை அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று நம்ம சாயிலில் இருக்க அந்த ஃபர்டைலை வந்து குறைக்கும். இன்னொன்று பூர் இரிகேஷன் சிஸ்டம். நம்ம வந்து பூரான இரிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து அது ஃபார்ம்லேருந்து வெளியே போகும். ஸோ அந்த ஈஸியாக நம்ம பொல்யூட்டன்ஸ்லாம் ஈஸியாக வாட்டர் பாடிஸில் போய் அது மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் மேட்டர்ஸ். இப்போ இந்த கிராப்ஸ்லாம் டீகே ஆகும்ல, அந்த டீகே ஆனது அந்த அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃபோட சேர்ந்து கடைசியில் வாட்டர் பாடியில் பேசிக்குமா. இதனால யூட்ரிஃபிகேஷன் ஆகும். இன்னொன்று ஆக்சிஜன் டெப்ளேஷன் ஆகும். ஸோ வந்து டெட் ஜோன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால மெரைன் அனிமல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று வாட்டர் இருக்க ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும். இதோட இம்பேக்ட்ஸ் சாயில் எரோஷன். நம்ம இது வந்து செடிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அந்த சாயில்லாம் போகும். ஸோ வந்து சாயில் எரோஷன் ஹேப்பன் ஆகும். சாயில் எரோஷன்னால நம்மளால அக்ரிகல்ச்சரே பண்ண முடியாமல் கூட போகலாம். வேற பயோடைவர்சிட்டி லாஸ். நம்மளுக்கு டெட் ஜோன்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த டெட் ஜோன்ஸ் கிரியேட் ஆகுறதுனால இந்த வாட்டர் லெவல் ஆக்சிஜன் லெவல் குறையும். ஸோ வந்து மெரைன் அனிமல்ஸ்லாம் நல்லா அஃபெக்ட் ஆகும். அவங்களால லீவ் பண்ண முடியாது ஒரு பர்டிகுலர் பிளேஸில். பயோடைவர்சிட்டி லாஸ். ஸோ வந்து இந்த மெரைன் அனிமல்ஸ்லாம் சாகிறதுனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகும். இன்னொன்று ஹெல்த் அசார்டர்ஸ். இப்போ நம்ம அந்த அக்ரிகல்ச்சரில் அந்த வாட்டரில் நம்மளுக்கு ஃபர்டிலைசர்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த தண்ணியை நம்ம அப்படியே குடித்தா நம்மளுக்கு ஹார்மோனல் டிசார்டர்ஸ்லாம் வரும். வேறு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா வரும். அப்புறம் சிபிசிபி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் காவேரி, தாமிரபரணி, அடையார், பாலார் இந்த மாதிரிப்பட்ட ரிவர்ஸ் லேக்ஸில் தான் இது நிறைய நடந்திருக்கு. இந்த அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப் நிறைய நடந்திருக்கு. இது யூட்ரிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ். இதனால ஹார்ம்ஃபுல் ஆல்கே ப்ளூம்ஸ்னு ஒரு ஆல்கே நிறைய பரவும். ஸோ வந்து இந்த ஆல்கே வந்து ரொம்ப டேஞ்சர். அதனால அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல வாட்டரில் அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று இந்த ஆல்கே ப்ளூம்ஸ் மேலே அந்த சர்ஃபேஸ் இருக்கும் தெரியுமா, சர்ஃபேஸில் ஒரு ஃபார்ம் மாதிரி வரும். அந்த ஃபார்ம் மாதிரி வர்றதுனால இப்போ சுற்றி உள்ள ஏரியாஸ் கூட அது அஃபெக்ட் ஆகும். இந்த கரையெல்லாம் இருக்கும்ல அதுவும் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இது வந்து நம்ம ஃபர்டிலைசர்ஸ்லாம் கம்மியான அளவு யூஸ் பண்ணும்போது இப்போ இப்படி ஒரு கிராப்புக்கு போதுமான அளவு நம்ம இது கொடுக்கணும், ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது எக்ஸஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இருக்காது. ஸோ வந்து இந்த ப்ராசஸ் நடக்காது. இன்னொன்று ஃபார்மர் அவேர்னஸும் அந்த எஜுகேஷன். நம்ம அவேர்னஸ்லாம் கொடுக்கும்போது இன்னொன்று அவங்க ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எப்படி கம்மியான அளவு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வேற கவர்மெண்ட் பாலிசிஸ். இதில் வந்து மெயினாக 2 கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்குது. சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். இது வந்து 2015 ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா சாயிலில் இருக்க அந்த குவாலிட்டிலாம் செக் பண்ணி அதை வந்து விவசாயிகளுக்கு அது ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று சீஃப் மினிஸ்டர் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போன்னு ஒரு ஸ்கீம். இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு ஸ்கீம். தமிழ்நாட்டில் வந்து 3 years ஒன்ஸ் வந்து அந்த சாயில் இது குவாலிட்டி செக் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்னொன்று நான் சொன்ன ஆக்சிஜன் டெப்ளிஷன். இந்த ஆக்சிஜன் டெப்ளிஷன்னால அந்த ஆக்சிஜன் லெவல் குறையும். ஸோ மெரைன் அனிமல்ஸும் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்று சுற்றி உள்ள நம்ம இப்போ சுற்றி ஹியூமன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். நீ சொன்ன ஆக்சிஜன் டிப்ளீஷன்னால வாட்டரோட சர்ஃபேஸில் வந்து
ஃபார்ம் கிரியேட் ஆன். அந்த ஃபார்ம்னால வாட்டரோட பிஹெச் வேல்யூ குறையுதா இல்லைன்னா டெட் சோன்னால குறையுதா? அந்த டெட் ஜோனால தான் குறை. அப்படியா? ஆக்சிஜன் டிப்ளீஷனை எப்படி குறைக்கிறது? அது எப்படி குறைக்கிறாங்கன்னா நம்ம யூட்ரஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் சொன்னோம், அதனால தான் இந்த ஆக்சிஜன் டெப்ளீஷன் நிறைய நடக்குது. ஸோ அந்த அந்த நம்ம ப்ராசஸை குறைக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்காவே குறையும். இன்னைக்கு நாம வந்து landfills looming load some load the problem is associated with traditional waste disposal பற்றி பார்க்க போதும். ஃபஸ்ட்டு இந்த கழிவுகள் அகற்றுவது வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப அடிப்படையானது. இது பாரம்பரியமான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம்னா லேண்ட் ஃபில்லிங், இன்சினரேஷன், டம்பிங் வேஸ்ட்ஸ் இன்டு சீஸ், அப்புறம் டீகம்போசிஷன். இந்த லேண்ட்ஃபில் என்னன்னா இப்போ வேஸ்டஸ் நிலப்பரப்பில் போடுறது தான் லேண்ட்ஃபில்ஸு. இன்சினரேஷன் வேஸ்ட்டை எரிக்கிறது. அப்புறம் டம்பிங் வேஸ்டஸ் இன்டு சீஸ்னா இப்போ வேஸ்ட்டை சீஸில் கடலில் போடுறது. அப்புறம் டீகம்போசிஷன் என்னன்னா வேஸ்ட்டை நிலத்துக்கடியில் புதைக்கிறது. அப்படியெல்லாம் இருக்குது. இதில் உள்ள மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம்னா கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன். இந்த கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன் என்னதுன்னா நிலத்தடி நீர் மாசுபாடு. இந்த நிலத்தடி நீர் மாசுபாடுனால என்ன நீர் வருதுன்னு சொன்னால் கழிவு நீர். இந்த கழிவு நீரை லீச்சைட்னு சொல்லுவாங்க. இந்த லீச்சைட் எப்போ நிலத்தடி நீர் அந்த மண் வளத்துக்குள்ளடி போகுதோ அப்போ அந்த மண் வளம் நாசாகும். அப்புறம் நீர் வளத்துலேயுமே நச்சுப்படுத்தும். அப்புறம் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா மீத்தேன் மற்றும் நச்சு வாயுக்கள் வெளியேட்டம். இந்த மீத்தேன் மற்றும் நச்சு வாயுக்கள் வெளியேற்றத்தினால காலநிலை மாற்றமும் காற்று மாசுபாடும் வருது. அப்போ இந்த ட்ரெடிஷ்னல் வேஸ்ட் மெத்தட்ஸ் என்னென்னா இந்த இம்பேக்ட் இந்த காத்துலையோ நீர்லையோ நிலத்திலையோ ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது. இந்த மெத்தட்ஸ் மறுசுழற்சிக்கு உதவாது. அதுக்கு பதிலாக வேஸ்ட்டு அதிகமாக ஆவதற்கு உதவுது. இது இந்த லேண்ட்ஃபில்ஸ் இடத்த ஆக்குப்பை பண்ணுது. இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு, அதாவது இப்போ வீடு கட்ட முடியாத அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த லேண்ட்ஃபில்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுதுனால உடல் நலம் மோசமாயிடுது. இப்போ உடல் நலம் மோசமானதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா காலரா, டைஃபாய்டு இது மூலமா அந்த டிசீசஸ் வருது. இப்போ வேஸ்ட் எரிக்கிறதுனால ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் என்னன்னா ஆஸ்துமா எக்ஸாம்பிள். அப்புறம் இந்த லேண்ட்ஃபில்ஸ் அதிகமாவதுனால பூச்சிகள் எல்லாம் இந்த இடத்துக்கு இனப்பெருக்கம் பண்ணதுக்கு ஏதுவாக இருக்கு. அப்புறம் இது சுற்றுச்சூழல் ரீதியாட்டு இது காலநிலை மாற்றத்தை கொண்டு வருது. அப்புறம் மண்வளம் நாசாகுது. அப்புறம் நிலத்தடி நீர் மாசுபடுது. அப்புறம் இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. அப்போ அந்த இந்தியாவில் 1,70,000 வேஸ்ட்டு டன் ஆஃப் வேஸ்ட் டெய்லி ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதில் பாதி வேஸ்ட்டு தான் ஜென்ரேட் ஆகுது. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இப்போ உடனடியாக எடுக்க வேண்டிய ஆக்ஷன் தான் ஒரு பெட்டர் சொல்யூஷன். இப்போ நம்ம இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா நாம் சயின்டிஃபிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் எடுக்கலாம். இப்போ அந்த சயின்டிஃபிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் என்னெல்லாம்னா வேஸ்ட் டு எனர்ஜி டெக்னாலஜிஸ், ரீசைக்ளிங், அப்புறம் வேஸ்ட் செக்ரேஷன் அட் சோர்ஸ். இதை விட இன்னும் அட்வான்ஸான டெக்னாலஜிஸ் என்னெல்லாம்னா எம்பிடி பயோலஜிஸ். அப்புறம் இந்த சயின்டிஃபிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னால இந்த வருங்காலத்துக்கு ஒரு சஸ்டைனபிளான ஹெல்த்தியான ஃபியூச்சருக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இன்சரனேஷனால ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வருது, அதாவது ஆஸ்துமா. அது க்ரானிக்காக வருமா இல்லைனா ஷார்ட் டேர்மாக வருமா? கொஞ்சம் லாங் டேர்ம் மாதிரி வரும்.
நீ வந்துட்டு இன்சுலேஷன் ப்ராசஸ் சொன்னல, அது ஹீட்டிங். ஓ, நீ சில வேஸ்டஸ் வந்துட்டு டெம்பரேச்சர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்போ அந்த இன்சுலேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரிலீஸ் ஆகிற கேஸஸ் என்னெல்லாம்? இன்சினரேஷன் ப்ராசஸ் மூலமாக ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ் என்னலாம்னா மீத்தேன் கேஸ் தான் முக்கியமாக ரிலீஸ் ஆகும். மீத்தேனு கார்பன்ஸ் கேஸஸ். நீ கொஞ்சம் டெக்னாலஜிஸ் சொன்ன இல்லை, லேண்ட்ஃபில்ஸை குறைக்க என்ன மாதிரிப்பட்ட டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம்? லேண்ட்ஃபில்ஸை ரெடியூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் என்னலாம்னா சயின்டிஃபிக் லேண்ட் டிசைன், மெக்கானிக்கல் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதான் எம்பிடி, அப்புறம் பயோலிசிஸ். இதுல அட்மாஸ்பியருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? இது வந்து அட்மாஸ்பியருக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தும். இது எப்படி அட்மாஸ்பியரில் ப்ராப்ளம் ஏற்படுத்தும்னா, இந்த லேண்ட்ஃபில்ல வந்து எரிக்கும்போது மீத்தேன் கேஸ் வருது. அந்த மீத்தேன் கேஸ் வந்து முக்கியமாக ஓசோன் லேயரை பாதிக்குது. அப்படி ஓசோன் லேயரில் ஹோல் ஏற்படுறதுனால குளோபல் வார்மிங் அந்த மாதிரி அது வந்து அட்மாஸ்பியர் தான் டேஞ்சர் ஆகும். அடுத்ததாக நாம் வந்து டாக்ஸிக் ட்ராஷ் டெரபிள் ரோட் பற்றி பார்க்கலாம். டாக்ஸிக் வேஸ்ட்னா அது வந்து நம்ம நார்மலாக வேஸ்ட்டாக போடுற பொருட்கள். ஆனால் இந்த வேஸ்ட் வந்து பாய்சனஸாக இருக்கும். நம்ம இந்தியாவில் டோட்டலாக வந்துட்டு டாக்ஸிக் வேஸ்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 7.66 மில்லியன் டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த வேஸ்ட்டில், இந்த டோட்டல் வேஸ்ட்டில் 44.3% வந்து நம்மளால் அதை லேண்ட்ஃபில்ஸில் தான் கொட்ட முடியும். 47.2% வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். 8.5% வேஸ்ட்டு இன்சினரேஷன் பண்ணலாம், அதாவது அதை பேர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இதோட இம்பேக்ட், சோர்சஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட். இதோட சோர்சஸ், மெயினான சோர்சஸ் என்னெல்லாம்னா இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர், ஹவுஸ் ஹோல்ட், அப்புறம் ஹெல்த் கேர். இண்டஸ்ட்ரீஸால் எப்படி டாக்ஸிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ஃபேக்ட்ரிஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸை வந்து அட்மாஸ்பியரில் எமிட் பண்ணும். இது வந்து டாக்ஸிக் வேஸ்ட்டை கண்டெயின் பண்ணும். அதுக்கப்புறமா இது வந்து வேஸ்ட் வாட்டரை தண்ணியில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இதுலேயுமே டாக்ஸிக் வேஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப்ஸில் வந்துட்டு டாக்ஸிக் வேஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதனால் அதுலேயும் டாக்ஸிக் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சோர்ஸ் என்னென்னா ஹவுஸ் ஹோல்ட். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேட்டரிஸ், பெயிண்ட்ஸ் இதெல்லாமே வந்து டாக்ஸிக் வேஸ்ட் தான். அதுக்கப்புறமா ஹெல்த் கேர், மெடிக்கல் வேஸ்ட்டுமே வந்துட்டு டாக்ஸிக் வேஸ்ட் கண்டெயின் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். இந்த ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸை வந்து அட்மாஸ்பியரில் எமிட் பண்ணுறதுனால இது வந்து ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வாட்டர் பொல்யூஷன். இந்த வேஸ்ட் வாட்டரை தண்ணியில் ரிலீஸ் பண்ணும்போது இது வாட்டர் பொல்யூஷனை காஸ் பண்ணும். சாயில் பொல்யூஷன். இந்த வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் லேண்ட்ஃபில்ல நம்ம கொட்டும் போது இது லேண்டை வந்து பொல்யூட் பண்ணும். ஹெல்த் இஷ்யூஸ். நம்ம ஹியூமன்ஸுக்குமே வந்து இது வந்து லாங் டேர்ம் டிசீசஸ், அப்புறம் கேன்சர்ஸ், இந்த மாதிரிப்பட்ட டிசீசஸை காஸ் பண்ணும். அனிமல்ஸுமே வந்து இதை வந்து சாப்பிடும்போது, இந்த டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து இன்ஜெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து இதை ஹார்ம் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரெடியூஸ் அண்ட் செக்ரிகேட். டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து நம்ம அதோட சோர்ஸ்லேயே வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை வந்து ஹசாடஸ் அப்புறம் நான் ஹசாடஸாக நம்ம செப்பரேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் பிளான்ஸுக்கு வந்து அனுப்பணும். அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். யாருக்கு எந்த ஹார்ம் ஏற்படுத்தாமல் அதை டிஸ்போஸ் பண்ணணும். கடைசியாக வந்து ஃபாலோ லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்டில் தான் நம்ம வந்து ஹசாடஸ் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறோம். இந்தியாவில் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஆக்ட் இருக்கா? இந்தியாவில் வேற இல்லை, ஆனால் வேர்ல்டு வைடில் பார்க்கும்போது பேசல் கன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து அந்த டாக்ஸிக் ட்ராஷஸ் எல்லாம் பாதி வந்து லேண்ட்ஃபில்லில் போடுறா, பாதி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன்ல இக்னிட் பண்ணுவாவேன்னு. அந்த இக்னிஷன் பண்ணம்ப என்விரான்மெண்ட்டுக்கு காசு இருக்குது. அதுக்கு பதில் நம்ம அந்த இக்னிட் பண்ணிய வேஸ்ட்டை வேறு எதாவது பண்ணலாமா? இன்சினரேஷன் பண்ணுற வேஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம சர்க்குலர் எக்கனாமி, அப்புறம் 3 Rs இந்த மாதிரிப்பட்ட மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம்.
நம்ம இப்போ கடைசியாக கெமிக்கல் கண்டாமினேஷன்ஸ் குரூவல் கிளைம்ஸை பற்றி பார்ப்போம். முதல்ல அதுக்காக வேதிப்பொருட்கள்னா என்னன்னு பார்ப்போம். நீர், நிலம், காற்று, அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவில் பொருட்களை வந்து கலந்து அது உருவாக்குற பிரச்சனைகள் தான் நம்ம கெமிக்கல் கண்டாமினேஷன் சொல்லியும். இதில் வந்து கொஞ்சம் முக்கியமான கண்டாமினேஷன்ஸ் ஒரு சில இது இருக்குது. அதில் வந்து முதல்ல வந்து பிஎஃப்பிஎஸ். இது வந்து கொஞ்சம் ரொம்ப எப்போவுமே அழியாத ஒரு கெமிக்கல். இது வந்து நம்ம நான்ஸ்டிக் கோட்டிங்ஸ்லேயும் நம்ம தீயணைப்பு வீரர்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லேயும் கண்டுபிடிக்கலாம். அடுத்ததாக கன உலோகங்கள். இது வந்து மெர்க்யூரி அப்புறம் கேட்மியம் மாதிரிப்பட்ட மெட்டல்ஸ். இது வந்து நம்ம கோலை எரிக்கிறதுனாலையும் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலையும் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த லெட் எக்ஸ்போஷர் வந்து கிட்டத்தட்ட 1.7 மில்லியன்ஸ் ஆஃப் டெத்தை வந்து ஆனுவலி காஸ் பண்ணுது. அடுத்த வந்து ஹெச்ஹெச்பிஎஸ். இது வந்து ஒரு ஹைலி ஹசார்டியஸ் பெஸ்டிசைட்ஸ். நம்ம லைக் பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம கிராப்ஸில் யூஸ் பண்ணியனால வரக்கூடிய பிரச்சனைகளை தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். லைக் நம்ம இப்போ கொஞ்சமாக பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணாலும் அது பயோமேக்னிஃபிகேஷன் வழியாக நிறைய இதாக மாறி திருப்பி நம்ம ஹியூமன் ஃபுட் செயின்ஸுக்குள்ளேயே வந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தாக, நமக்கும் நம்ம சரௌண்டிங்க்கும் ஒரு பெரிய ஆபத்தாக அமையும். இது வந்து எப்படியெல்லாம் இந்த மொத்தமாக இப்போ கெமிக்கல் கண்டாமினேஷன் வந்து வேதிப்பொருட்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, வெட்டி கிளி முறைன்னு ஒரு முறை இருக்கு. அதாவது கொஞ்சம் ஆன இடத்துல வந்து இந்த வேதிப்பொருட்கள் இருக்கிறதுனால இது வந்து ஆவியா மாறும். அது மீன்ஸ் எவாப்ரேட் ஆகி காத்து மூலமா வேற இடங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி அங்க வந்து கூல் டவுன் ஆகி இது வந்து நச்சு மழையாக பெஞ்சு நல்லா இருக்கிற இடத்தையும் நாசாக்கிரும். அடுத்ததாக வந்து பயோமேக்னிஃபிகேஷன்னா எப்படி சொல்றது, இந்த நச்சு பொருட்களை வந்து கொஞ்சம் ஒரு எண்டில் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம உணவு சங்கிலி வரும்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மேல வர அதோட கான்சென்ட்ரேஷன் வந்து கூடிட்டே வரும். இப்படி கடைசியில நம்ம ஹியூமன்ஸ் இதுல வர நேரம் இது வந்து நிறைய நோய்களை காஸ் பண்ணும். இதை வந்து குறைக்க வந்து WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேற UNEP எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. வேற நிறைய இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான்ஸ்டிக்கு, அடுத்தது ஃபயர் ஃபைட்டர்ஸோட இதெல்லாம் ஒரு கோட்டிங் இருக்குங்களா, அது எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? அது வந்து இந்த பிஎஃப்பிஎஸ்ன்னு சொல்ற அந்த கெமிக்கல்லேருந்து தான் அது அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நான்ஸ்டிக் கோட்டிங்ஸும் ஃபயர் ஃபைட்டிங் ஃபார்ம்ஸ், இந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில் ஒரு வெள்ளை கலர் மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் அதுலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பிஎஃப்பிஎஸ்ல. அப்போ கெமிக்கல் கண்டாமினேஷன்ஸ் வந்துட்டு இப்போ சாயில்ல இதாகும் இல்லையா, நம்ம அந்த வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றது, இப்போ கிராப்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அந்த கிராப்ஸ்ல வந்துட்டு நம்ம அந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணும்போது மேஜரான ஹெல்த் ரிஸ்க் இருக்கும் இல்லையா, அந்த ஹெல்த் ரிஸ்க் என்னென்ன, அதை எப்படி குறைக்கலாம்? அப்படி கெமிக்கல் கண்டாமினேஷனை மொத்தமா குறைக்கிறதுக்குள்ள வழி ஏதாச்சும் இருக்கா? மொத்தமா இல்லை, நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். அந்த நம்ம உடம்புல ஓரளவுக்கு நோய் வராம தடுக்க வந்து அந்த பயோமேக்னிஃபிகேஷனை தடுக்கலாம். அதுக்கு வந்து ஹெச்ஹெச்பிஎஸ், அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை முதல்ல நம்ம கிராப்ஸ்ல யூஸ் பண்றதை தடுக்கணும். அது ஒரு வழி. அல்லாமடி நம்ம அந்த ஃபயர் ஃபைட்டிங் ஃபார்ம்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான வழிகளை ஏதாவது கண்டுபிடிக்கணும். பயோமேக்னிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கா? இப்போ வந்து ஏதாவது ஒரு நச்சு பொருள் வந்து முதல்ல சீல இருக்கும். சீல வந்து ஏதாவது ஒரு சின்ன மீன் ஏதாவது ஒன்று மீன்கள் எல்லாம் முதல்ல கன்சியூம் பண்ணோம். அந்த மீன்களில் ஒரு பிபிடி பார்ட்ஸ் பர் ட்ரில்லியன் அதாவது தான் இருக்கும். வேற பெரிய மீன்களை வந்து அந்த மீன்களை கன்சியூம் பண்ணோம். அதே மாதிரி ஒரு 10-15 மீன்களை கன்சியூம் பண்ணோமா அந்த ஒரு மீனுக்குள்ள ஒரு 15 பிபிடி ஏதாவது இருக்கும். அதே மாதிரி அதை வந்து அடுத்த இது வந்து கன்சியூம் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஃபுட் செயின்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த மீனை நம்ம பிடிச்சு நம்ம சாப்பிடுறோம். அப்ப அந்த மீனுக்குள்ள இருக்கிற அந்த அவ்வளவு நச்சு பொருளும் திருப்பி நம்ம உடம்புக்குள்ள வரும். அது என்னது, அழியாது. உள்ள இருந்து நம்ம பார்ட்ஸுக்கு டேமேஜ், அந்த நம்ம இன்டர்னல் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணி நமக்கு நோய்களை கொண்டு வரும்.
ஃபயர் எக்ஸ்டிங்யூஷருக்கு பதிலாக வேற ஏதாச்சும் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியுமா? நம்ம வாட்டரையே யூஸ் பண்ணலாம். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து அதுவும் யூஸ் பண்றாங்க. நிறைய ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த வண்டி கொண்டு வந்தால் அது 2 வாட்டரை வந்து ஸ்பிளாஷ் பண்ணி யூஸ் பண்றாங்கல்ல, அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த சுத்தி இருக்கிற இடத்துல வந்து தீப்பத்தி இருக்கிற இடத்துல ஏதாவது யூஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லா கவர் பண்ணிட்டு உள்ள ஆக்சிஜன் போக முடியாம தடுத்தா அந்த ஃபயர் அந்த டைமே ஆஃப் ஆயிரும். இப்போ இன்னைக்கு எல்லாரோட டாபிக்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சது இல்லையா? ஓகே தானே? தேங்க்யூ. எல்லாருமே நல்லா லெசன் பண்ணீங்க. நம்மளோட இன்டராக்டிவ் செஷன்ஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு.